முதல்ல திரு தரா சிஷ்யாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு என்னென்ன விஷயங்களை நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இலக்கு வைத்து செயல்படுவது அது தேர்தல்ல சரிதான். ஏன்னா ஒரு டார்கெட் வைக்காம எப்படி கட்சியை கொண்டு போக முடியும்? அதை தாண்டி தான் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அனைவரும் எதிர்பார்த்தது அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றிய ஏதாவது ஒரு சூசகம் வெளிப்படும், ஒரு பச்சை கொடி காட்டப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை என்று சொல்வதை விட கூட நடக்கவே நடக்காது என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்றையோட அது முடிந்தது. காரணம், ஒரு கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இடம்பெற வேண்டுங்கிற உரிமையை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஜெயலலிதா காலத்துல இதே மாதிரியான தீர்மானம் தான். அப்போ கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு அதிமுக, திமுக, அதை தாண்டி பாஜக, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா செயற்குழு தீர்மானம், அந்த செயற்குழு தீர்மானத்தை பொதுக்குழுல உறுதிப்படுத்தி இருக்காங்க. 5வது மாதம் போட்ட தீர்மானத்தை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணியில இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஓரளவுக்கு பெரிய கட்சின்னு பார்த்தா டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக. அதை தாண்டி மற்ற எல்லாமே ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் பார்ட்டி தான். திரு சீமான் அவர்கள் இடம்பெற போறதே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் நிறைய வேட்பாளர்களை எல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரு விஜய் அவர்கள் வருவாரோ என்கிற ஒரு எண்ணம் இருந்தது, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் இருந்தது. ஏன்னா அவரே தான் அது சொன்னாரு. ஆனா அதுவும் இல்லை என்று தொடர்ந்து விஜய் தரப்பில இருந்து வர்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படி இருக்கும்போது கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தா திரு ஓபிஎஸ் அவர்கள், நான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமா மாத்துறேன், அது ஒரு கட்சியாக போகுதுங்கிற ரீதியில அவர் பேசினாரு. அப்படியே கட்சியானாலும் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். திரு டிடிவி தினகரன் அவருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை, அதாவது அவரோட அமமுகவுக்கு அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா அந்த 210 சாத்தியமா, இப்படித்தான் நம்ம பேசணும். சாத்தியமா? சவால் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. 75,000 வாக்கு சாவடிகள், அதாவது திருத்தப்பட்ட வாக்கு சாவடிகள் எண்ணிக்கை 75,000. 75,000 வாக்கு சாவடினா குறைந்தபட்சம் ஒரு வாக்கு சாவடிக்கு 20 பேர் பூத் கமிட்டியில இருக்கணுங்க. 20 பேரே கொஞ்சம் கம்மிதான். 20 பேர் இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்ப 20 பேர்னா அது 15 லட்சம் களப்பணியாளர்கள், கீழே பூத் லெவல் ஏஜென்ட். அதிமுகவுக்கு அது இல்லை என்பது இந்த எஸ்ஐஆர் பணிகளிலே தெள்ள தெளிவாகவே தெரிஞ்சது. பெரிய அளவுக்கு ஊர்கள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணல. பொதுவா திமுக அதிமுகவுக்கு தான் இப்படி அடிமட்ட வரைக்கும் ஒரு உறுதியான கட்டமைப்பு இருக்கும்னு சொல்லப்படுவது உண்டு. அதை பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். இந்த முறை அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எஸ்ஐஆர் பணியில இல்ல, தொய்வா இருந்துச்சு. திமுக இருந்துச்சுங்க, எல்லா இடத்துலயுமே அது இருந்துச்சு, கண்கூடா பார்த்தேன். எஸ்ஐஆர் பணியில இப்ப எங்க பகுதி பெரும்பாலும் அது அதிமுக ஓட்டு வங்கி உள்ள பகுதி தான். அங்க பெரிய அளவுக்கு எஸ்ஐஆர் பணியில ஆர்வம் காட்டல. என்ன காரணம்னா தலைமையே அந்த ஆர்வம் காட்டல. இன்றைக்கு கூட அந்த எஸ்ஐஆர் பணி அது திமுக எதிர்ப்பதை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தீர்மானத்துல. அப்போ எஸ்ஐஆர் பணியில நம்ம ஆர்வம் காட்ட வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது அதுல ஒரு டேஞ்சர் என்னன்னாங்க, இந்த 20 பேர் நம்ம பிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா, அவனுக்கு ஒரு 100 நாள் வாய்ப்பு எல்லா வாக்காளர்களோடையும் கலந்துரையாடுற வாய்ப்பு இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதோட யாரும் போறது இல்லை. அது பிறகு அவங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னாலும் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்பாங்க, ஆட்டுக்குட்டிக்கு கால் முடிஞ்சு போனாலும் போன் பண்ணி கேட்பாங்க. ஏதாவது ஒரு வகையில நம்ம வாக்காளரோட ஒரு நெருக்கத்தை அந்த 20 பேர் ஏற்படுத்துவாங்க, ஒரு 1000 வாக்காளரோட. அப்ப அந்த 1000 வாக்காளர்ல திமுக என்ன டார்கெட் வைக்குதுன்னா, 450 பேர் இன்னைக்கு காலையில கூட மயிலாப்பூர் ஏரியால முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து விட்டதுல 450, ஒரு வாக்கு சாவடிக்கு 450 ஓட்டு வேணும். 450 ஓட்டு சாத்தியப்படாது. 350ல இருந்து 400 ஓட்டு சாத்தியப்படும். அப்படியான ஒரு வாய்ப்பை எஸ்ஐஆர் கொடுத்துருச்சு. அது எஸ்ஐஆர் பற்றி 1000 குறைகள் சொல்லலாம், எது சொன்னாலும் நடக்க போகுதுங்க, நடந்தாச்சு இன்னும் சொல்ல போனா. ஆனா எஸ்ஐஆரை பயன்படுத்தி வாக்காளர்களோட நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுக தவறு விட்டு விட்டது என்பது எனது கருத்து, எனது பார்வையும் கூட. அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த 210 சாத்தியம் என்கிற ஒரு இயல்பான உணர்வு வருது. அவர் சில கம்பேரிசன்ஸ் எல்லாம் போறாருல. இப்ப 96ல ஜெயலலிதா எப்படி தோத்தாங்க,
2011 கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதே எதிர்க்கட்சியா வந்தது. நம்மளே வந்து 2 லட்சத்துக்கும் குறைவான ஓட்டில் தான் 43 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறோம். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துச்சுன்னா 41%, 84 சீட்டு இப்பயே உறுதி, 1%னா 100 சீட்டு உறுதி, இப்படின்னு பல கணக்குகள் இன்னைக்கு அடுக்கி இருக்கிறாரு. அந்த உற்சாகம் தோய்ந்த அந்த தொண்டர்களுக்கு இன்னைக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு, மக்களுக்கு இந்த செய்தியை கடத்தி இருக்கிறாரு. இந்த அரித்மெட்டிக் எல்லாம் நம்ப முடிகிற வகையில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லல. அரித்மெட்டிக் வந்து பேசிக்கா நம்ம எல்லாரும் போடுற கணக்கை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போட்டிருக்கிறார்கள். பேசிக்கா அரித்மெட்டிக் கரெக்ட் தான் நம்ம எடுத்துக்கிடணும், கணக்கு சரிதான். ஆனா கெமிஸ்ட்ரி வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகல என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதாவே 2 பிளவா இருக்கு. ஒன்று வந்து அண்ணாமலை ஆதரவா இருக்கு, இன்னொன்று வந்து நயினார் நாகேந்திரன் ஆதரவா இருக்கு. புதுசா இல்ல உண்மையிலே தான், நீங்களே பாருங்களேன். இப்ப வந்து மேலிடத்துல வந்து கன்சல்ட் பண்ண போறாரு அண்ணாமலைனா, அவர் 2 வாட்டி போறாரு. இப்ப இவங்க இடம் இல்லைன்னு யார மறுக்கிறாங்களோ அவங்கள அவர் வீட்டுக்கு கழிச்சு விருந்து கொடுக்குறாரு. ஓபிஎஸோட க்ளோஸா இருக்கிறாரு, டிடியோட க்ளோஸா இருக்காரு, கேட்டா நட்புன்றாரு. அரசியல்ல ஏதுங்க நட்பு? அரசியல் என்பதே உறவுதான், கூட்டணி உறவுதான், அதை தாண்டி அரசியலே கிடையாது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், ஏன்னா அது பத்திரிகையில செய்தியா வர்ற பொது விஷயம். அப்போ பிஜேபியில 2 அணிங்கிறது எனக்கு உறுதியா தெரியுது. அண்ணாமலையோட திங்கிங் வேற மாதிரி இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர் வந்து அப்படியே வந்து டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே திங்கிங் என்ன இருக்கோ அதான் நயினாரோட திங்கிங்கா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுகவே மாறிட்டாருங்கிற கிரிட்டிசிசமும் பொது வெளியில வருது. அப்போ இந்த 2 கருத்தோட்டங்களுக்கு நடுவுல பிஜேபி இருக்கும்போது பிஜேபியுமே அந்த கெமிஸ்ட்ரி இருக்காத. நேற்று ஹிந்துல வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு பர்டிகுலர்ஸ். அதாவது மதுரை மாவட்டம் 8 தொகுதி, மதுரை மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற தொகுதியில இருக்கிற 8 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, வேற 2 தொகுதி 3 தொகுதி கணக்குல எடுக்கல. இந்த 8ல கணக்குல எடுத்து பார்த்தா 2016க்கும் 2024க்கும் இடையில பிஜேபி 1% இருந்து 20% வளர்ந்துருக்கு. 20%. மதுரை சவுத்ல 30%, திருப்பரங்குன்றத்துல 18%, ஆவரேஜா பார்த்தா 2 to 20 வளர்ந்துருக்காங்க. அப்போ இயல்பாக அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த 8ல எங்களுக்கு வந்து 3 வேணும் 5 வேணும்னு தான் அவங்க கேட்பாங்க. கேட்கறது கொடுக்க முடியாது. அப்போ இதுல எந்த இடம் அடிபடுது அப்படின்னா, இப்ப ஓபிஎஸ்ஏ உள்ள சேர்க்கிறோம், இல்ல டிடிவிக்கு ஒரு தொகுதியை பங்கிட்டு கொடுக்குது, பிஜேபியே கொடுக்குதுன்னு வச்சா அவங்களுக்கு இங்க தானே சீட்டு கொடுக்கணும். நீங்க இதே மதுரை மாவட்டத்துல 1 தொகுதி 2 தொகுதி கொடுத்தா எடப்பாடியோடய இருக்கிற செல்லூர் ராஜுக்கோ இல்லைன்னா வந்து ராஜன் செல்லப்பா அவர்களுக்கோ இல்ல உதயகுமார் அவர்களுக்கோ அதுல எப்படி இஷ்டம் வரும்? எனவே அவர்களே விரும்பல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், அவர் தான் ஒருங்கிணைப்பு மறுதளிக்கிறாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிடல. ஏனென்றால் அவரும் வந்து கண்டிப்பாக பிற சீனியர் தலைவர்களோட பிரஷருக்கு கொஞ்சமாவது செவி மடுப்பார். இவங்க சொல்ற மாதிரி பிற சீனியர் தலைவர்களே வந்து அதுக்கு ஆதரவா இல்ல. ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களா, அதிமுகல இருக்கிற சீனியர் லீடர்ஸ்? அந்த சீனியர் லீடர்ஸ்ல ஒரு 6 பேர் தான் அவரை சேலத்துல வீட்டுல போய் பார்த்தோம், மறைமுகமா பேசணும், நேரடியா பேசணும், ஆனா அவர் தான் ஒத்துழைக்கல அப்படின்னு இப்ப இங்க கட்சியில இருந்து வெளியே போன ஒருத்தர் சொல்றாரு. ஏற்கனவே அந்த செய்திகள்லாம் வெளியே வந்தது இல்ல. இப்ப சீனியர் எல்லாருமே வந்து அதுலயும் பிரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சேரணும் சேர வேணாம் அப்படிங்கிற பிரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அதுலயும் பிரிவு இருக்கு. ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக ஒரு குரூப் இருக்கு, ஒருங்கிணைப்புக்கு எதிராக ஒரு குரூப் இருக்கு. என்ன காரணம்னா, ஒருங்கிணைப்பு நடந்தால் நமது வாய்ப்பு பறிபோகுமோங்கிற எண்ணம் தான். ஓகே. உதாரணமாக ஒருங்கிணைப்புக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் ஏரியா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். சீனியர் லீடர்ஸ் பெரும்பாலும் அங்கிருந்து வந்தவங்க தான் இந்த குரல் எழுப்பினாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்துருது, அந்த கால்குலேஷன்லயே வெற்றி வாய்ப்பு வந்துருது. புதிதாக பிஜேபி வளர்ந்த இடம் இருக்குல்ல, 18% சரியான ஓட்டு வங்கி, அதுல ஒரு 4-5% கழிச்சிருவோம். சரி, 10% இருந்தாலும் அது பெரிய ஓட்டு வங்கி தானே. அண்ணாமலை காலத்துல 2024ங்க, 2024ல அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம்னா அண்ணாமலை உருவாக்கின ஓட்டு வங்கி தான் அது. சரி, இப்ப அதுல கொஞ்சம் சரிவு இருக்கும், எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் அந்த சரிவு வந்து கண்டிப்பாக 10% மேலதான் பிஜேபி வாங்கும் என்றால், சீனியர் லீடர்ஸ் கோயம்புத்தூர் ஏரியாக்காரங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, சவுத்துக்கு கவலை இருக்கு. அதிமுகலையும் சவுத் வர்சஸ் கொங்கு மண்டலம்ங்கிற பிளவு இருக்கு. ஓகே.